ஹாய்ஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை உலுக்கிய ஒரு திருட்டு சம்பவத்த பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது 2 மணி நேரத்திலேயே கிட்டத்தட்ட 8 பேருகிட்ட இருந்து செயின் பறித்த 2 திருடர்கள். சினிமா பாணியிலேயே கண்டுபிடித்த தமிழ்நாட்டு காவல்துறை அதிகாரிகள். யார் இந்த திருடர்கள்? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இவங்க திருடி இருக்கிறாங்களா? இவங்கள கண்டுபிடிக்க முக்கிய காரணம் என்ன? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் எந்த மாதிரியான வீடியோ பண்ணலாம்னு கமெண்ட்ல தெரிவிங்க. வாங்க இந்த திருட்டு சம்பவத்த பத்தி தெளிவா பார்க்கலாம். முதல்ல இந்த சம்பவம் எங்க, எப்போ நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது சென்னையில நடக்குது சரியா? காலையில 6 மணில இருந்து 7 மணிக்குள்ள இந்த சம்பவம் நடக்குது சரியா? அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருடர்கள் இந்த சென்னையில உள்ள ஒரு பகுதிய, ஒரு குறிப்பிட்ட பிளேஸ சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ அந்த பிளேஸ்ல தான் திருடுறாங்க சரியா? முதல்ல எந்த பெண்ட்ட இருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில திருவான்மையூர் அந்த பகுதியில 6 மணி அளவுல ஒரு பெண் வேலைக்கு செல்றாங்க சரியா? அந்த டைம்ல தான் இந்த 2 நபர் அந்த பெண்ணிடம் இருந்து செயின புடுங்கி இழுத்து பறிச்சாங்க சரியா? அந்த பெண் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயின் கிட்டத்தட்ட 5 சவரன். அந்த பெண் உடனே பக்கத்துல இருக்க காவல்துறைகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி 6 மணி அளவுல என்னுடைய செயின் திருடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாங்க. அப்போ காவல்துறையினர்கள் என்ன பண்றாங்கன்னா, சரி ஒரு செயின் தானே அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அடுத்தது இதே சம்பவம் இன்னொரு இடத்துல நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிண்டி சரியா? அந்த இடத்துல எம்ஆர்சி மைதானத்துல அருகே ஒரு ஒரு பெண் அதாவது நடைப்பயிற்சி ஒர்க் அவுட் மாதிரி செய்றாங்க. அந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி 2 மர்ம நபர்கள் அந்த பெண்ணிடம் இருந்து செயின பறிக்கிறாங்க. பறிச்சுட்டு அதுவும் 5 சவரன் அவங்களும் பறிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த பெண் எவ்வளவோ தடுத்து பார்த்தாங்க. பட் இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு அடிதான் மிச்சம். அந்த அளவுக்கு இருந்துச்சு சரியா? ஆனா அந்த பெண் என்ன பண்ணிட்டாங்கன்னா, உடனே அவங்களும் காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி என்னோட செயின் திருட்டு போயிட்டு அப்படி இந்த மாதிரி புடுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா? அடுத்தது எந்த எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்சன் நகர்ல ஒரு மூதாட்டி கிட்டயும் இந்த மாதிரி செயின் பறித்தல் நடந்திருக்குது. அதாவது இந்த மூதாட்டி ஒர்க் அவுட் செஞ்ச ஒரு மூதாட்டி தான். நடைப்பயிற்சி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அவங்களுடைய சாலையில. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மர்ம நபர்கள் அங்க இங்குமா பைக்ல போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த மூதாட்டி கணிச்சுட்டாங்க. இது நமக்கு சந்தேகமா இருக்குது. நமக்கு சரிப்பட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூதாட்டி என்ன பண்றாங்கன்னா, சரி நம்ம ஓரளவுக்கு ரெடியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஆனாலும் இந்த மூதாட்டி கிட்டோட அந்த மர்ம நபர் என்ன பண்றாங்கன்னா, அந்த மூதாட்டியோட செயின பிடுங்கி இழுக்குறாங்க. இது தெரிஞ்ச அந்த மூதாட்டி நம்ம செயின தான் அட்டை போட வந்திருக்காங்க. அதனால செயின புடிச்சு இப்படி டைட்டா புடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூதாட்டி ஒரு பக்கமாட்டு, மின்புறமாட்டு இப்படி புடிச்சு வச்சிருக்காங்க. ஆனாலும் அந்த மூதாட்டிய விடல. என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 மர்ம திருடர்கள் அந்த செயின பறிச்சுட்டாங்க. அதாவது முழுசா பறிக்கல. அந்த மூதாட்டிட்ட இருந்து ஒரு பகுதி செயின் மட்டும் பறிச்சுட்டாங்க. அது கிட்டத்தட்ட 1/2 சவரன் அப்படின்னு மூதாட்டி சொல்லியிருக்காங்க. இதுவும் என்ன காலையில 7 மணி அளவுல நடந்துக்குது. இந்த மூதாட்டியும் காவல்துறையிட்ட கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. அடுத்ததாட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேளச்சேரியில மட்டும் 2 இடங்கள்ல இந்த திருட்டு சம்பவம் நடந்திருக்குது சரியா? அதாவது அதுவும் ஒரு பெண்மணி சாலை ஓரமா நடந்து சென்றுட்டு இருக்கும்போது தான் இந்த சம்பவம். அந்த இடத்துலயும் இந்த மாதிரி பைக்ல 2 திருடர்கள் வந்திருக்காங்க. அந்த பெண்ட்ட செயின் பறிச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்ததாட்டு சைதாப்பேட்டையில ஒரு சம்பவம் இதே மாதிரி நடக்குது. அதாவது 6:30 மணி அளவுல சரியா? அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்மணி அ அவங்களுடைய ஃபுட் கடைய ஓப்பன் பண்றதுக்கு போனாங்க. போன இடத்துல ஃப்ரண்ட்ல குப்பைகளா இருக்கும்ல. அப்ப அத தூத்திட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி பைக்ல 2 மர்ம நபர்கள் அங்க இங்கேயுமா நோட்டம் போட்டுருக்காங்க. நோட்டம் போட்டது மட்டும் இல்லாம, அந்த பெண் பக்கத்துல பைக்ல அம்மான்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அப்ப இந்த பெண் என்ன பண்றாங்கன்னா, அம்மான்னு சொல்லி சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு தான் அப்படியே திரும்புனாங்க. அவங்களுடைய செயின பிடிச்சு பறிச்சுட்டு போயிட்டாங்க சரியா? அவங்களுக்கு கிட்டத்தட்ட 4 சவரன் செயினா. உடனே என்ன பண்ணாங்கன்னா, அந்த பெண் சாலையில வரைக்கும் ஃபாஸ்ட்டா ஓடி ஓடி போனாங்களாம். ஆனா அவங்கள பிடிக்க முடியல. உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, காவல்துறையினர்ட்ட கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 8 நபர்கிட்ட இருந்து இந்த மாதிரி செயின் பறித்தல் நடந்திருக்கு சரியா? அப்ப எல்லாருமே கம்ப்ளைண்ட் குடுக்கும்போது தான் காவல்துறையினர்களுக்கும் சந்தேகம் வருது. என்ன ஆகுது?
8 பேர்கிட்ட ஒரே நேரத்துல, அதாவது கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்குள்ள இந்த மாரி சம்பவம் நடந்திருக்குதுல்ல. நம்ம இத வந்து கண்டிப்பா கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு தான் என்ன பண்றாங்கன்னா, காவல்துறையினர்கள் வந்து இத தீவிரமா கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த ஒவ்வொரு இடத்துலயும் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து ஏதாவது இருக்குதான்னு பார்த்தாங்க. அதாவது 2 மணி நேரத்துல வந்து மர்ம நபர்கள் எங்கெல்லாம் போயிருக்காங்க, ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. அதே மாதிரி ஒரு க்ளூ கிடைக்க ஆரம்பிச்சது. எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ஒயிட் டீ ஷர்ட், கருப்பு சட்டை, பேண்ட் அந்த மாரிலாம் சொல்லியிருந்தாங்க. அத வச்சு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் மாட்டுச்சு. அத வண்டி நம்பரும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த வண்டி நம்பர் பின்னாடி இருக்க வண்டி நம்பர பார்க்கும்போது, இது வந்து கர்நாடகா சேர்ந்த பைக் நம்பர் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சுட்டாங்க. அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறை அதிகாரிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த பைக்கு வந்து நம்பர் வந்து கர்நாடகா சேர்ந்தவங்க. இதுக்கு முன்னாடியும் அ இந்த மாதிரி திருட்டு சம்பவங்கள் வந்து நடந்திருக்குது. அப்போ நம்ம இனி இந்த மாதிரி திருட்ட பண்ணிக்கிட்டு எப்படியும் இந்த திருடர்கள் வந்து தப்பிச்சு தான் போவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிளான் பண்ணிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை விமான நிலையத்தில போய் நம்ம தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க சரியா? போன இடத்துல ஒரு விமானத்தில அதாவது அந்த டைம்ல ஒரு விமானம் கிளம்ப இருக்குது. அதாவது மும்பைக்கு சரியா? இண்டிகோ விமானம். அதுல வந்து கிளம்புறதுக்கு ரெடியா இருக்குது. அப்போ உடனே அந்த விமானத்தில போய் என்ன பண்றாங்க, போலீஸ் அதிகாரிகள் வந்து தீவிரமா செக் பண்ணிட்டு இருக்காங்க. செக் பண்ணும்போது தான் ஒரு 2 நபர் அதாவது ஒரு இளைஞர் 2 இளைஞர வந்து பார்த்து பேசுறாங்க. பேசும்போது பேர் என்ன அப்படின்னு சொல்லி விசாரிப்போம்ல. அப்படி விசாரிக்கும்போது இந்த 2 நபரும் பயந்து போலீஸ பார்த்து பயந்து, அவங்களுடைய பேர கேட்கும்போது மாத்தி மாத்தி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. சரியா? அப்போ போலீஸ்க்கு த அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு. அப்போ இவங்களா தான் இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, கூட்டிட்டு போய் விசாரணை நடத்துனதுல கன்ஃபார்மா இந்த மாதிரி இவங்க தான் திருடுனாங்க அப்படின்னு வந்து தெரிய வந்துச்சு. சரியா? இது வந்து அங்க உள்ள ஃப்ளைட்ல இருக்கிற எல்லாத்துக்கும் தெரிய வந்தோனே ஓரளவுக்கு ஷாக் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி திருட்டு சம்பவம் வந்து நடந்திருக்கா? இவங்க பண்ணியிருக்காங்களா? அப்படி இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரியா? இனி அடுத்ததா இவங்க இந்த ஒரு திருட்ட தான் பண்ணியிருக்காங்களா? இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்களா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி திருட்ட பண்ணியிருக்காங்களாம். அதாவது செயின் பறித்தல் வந்து அதிகமா பண்ணியிருக்காங்களாம். அதாவது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொங்கல் டைம் அந்த ஃபங்ஷன் டைம்ல வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி நெறைய இடங்கள்ல செயின் பறிச்சுட்டு இந்த மாதிரி அதாவது அவங்க ஊருக்கு தப்பிச்சு போயிருவாங்களாம். இதுதான் அவங்களுடைய வழக்கமா இருந்திருக்கு சரியா? இந்த டைம்ல அதாவது இப்போ இந்த செயின் பறித்தல் வந்து பண்ணாங்கல்ல, இந்த டைம்ல வந்து கரெக்ட்டா 3 மணி நேரத்துக்குள்ள நம்ம காவல்துறை அதிகாரிகள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த திருடர்கள புடிச்சுட்டாங்க சரியா? ஏன் இந்த வடமாநில திருடர்கள் தமிழ்நாட்ட சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வடமாநிலத்தில வந்து அதிகமா மக்கள் வந்து தங்க நகைகள் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. கூடோலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளி நகைகள். அதாவது வெள்ளியில வந்து தான் மோஸ்ட்லி வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அப்ப அத வெள்ளிய வந்து திருடும்போது அவங்களுக்கு அதிகமா பேமெண்ட் கிடையாது. இப்போ தங்க நகைகள் வந்து அதிக ரேட்டுக்கு வந்து விற்கப்படுது. அதாவது நாளுக்கு நாள் தங்கத்தோட விலை வந்து கூடிக்கிட்டே இருக்குது. அப்போ தமிழ்நாட்டுல மக்கள் மட்டும் தான் அதிகமா தங்க நகைகள் வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க. குறிப்பா தமிழ்நாட்டு பெண்கள் மட்டும் அதிகமா தங்க நகைகள் அதிகமா யூஸ் பண்றாங்க. சரியா? அதனால தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல உள்ளவங்கள்ட்ட நம்ம திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்ட வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நகைகள வந்து திருடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கருந்து திருடிக்கிட்டு மறுபடியும் ஃப்ளைட் ஏறுவாங்க. ஃப்ளைட் ஏறி அவங்களுடைய சொந்த ஊருக்கு போயிருவாங்க. அங்க வந்து நகைக வந்து வித்துருவாங்க சரியா? அவங்களுடைய வேலை வந்து இதுவா தான் இருந்திருக்கு. முதல்ல இந்த திருட்ட தடுக்க எந்த மாதிரி சேஃப்டியா இருக்கணும் அப்படின்னு முதல்ல நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமா 6 மணி டூ 7 மணி காலையில அதிகமா பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தான் மோஸ்ட்லி வந்து வெளிய வருவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்கிங் போற பெண்களும் சரி, அதாவது முத்தம் தொளிச்சு கோலம் விடுற பெண்களும் சரி, அதிகமா வந்து பெண்கள் தான் வெளிய வருவாங்க. மோஸ்ட்லி ஆண்கள் வந்து வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் டயர்டா இருக்கனால மோஸ்ட்லி காலையில சீக்கிரமா எழும்ப மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது பெண்கள் தான் அதிகமா வரதுனால பெண்களுக்கு அதிக சேஃப்டி இருக்காது. பெண்களாகிய எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முத்தம் தொளிச்சு கோலம் விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது நம்ம அந்த தெருவுல யாராவது தெரியாத நபர் யாராவது அங்கேயுமா லாந்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா, அதாவது இவங்க யாருன்னே தெரியல. எங்க தெருவுல வந்து ரொம்ப நேரமா சுத்திட்டு இருக்கான். எனக்கு சந்தேகமா இருக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாலே போதும். அவங்க பார்த்துப்பாங்க. இல்ல அப்படின்னு இருக்குதுன்னா, உடனே வீட்டுக்குள்ள போயி, அதாவது வீட்ல உள்ள
ஆண்கள் கிட்ட வந்து இத வந்து எடுத்து சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம தெருவுல வந்து அங்க இங்கமா சுத்திட்டு இருக்காங்க. இது சரிப்பட்டு வரல. எனக்கு எதுக்கு திருடரா இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அவங்க சொன்னாங்கன்னா, அவங்க வந்து வெளிய வந்து என்னன்னு பார்ப்பாங்க, என்னன்னு விசாரிப்பாங்க. இப்படி பண்ணும்போது என்ன நடக்குதோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி திருட்டு சம்பவம் வந்து அதிகமா நடக்காது. இந்த செயின் பறித்தல் அதிகமா நடக்காது. அதே மாதிரி வாக்கிங் போறீங்க அப்படின்னு இருக்கீங்கன்னா, என்ன பண்ணும்னா, வாக்கிங் போக டைம்ல அங்க இங்கேயுமா உங்கள நோட்டம் விடுறது மாதிரி யாராவது போயிட்டுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே அக்கம் பக்கத்துல வீட்டுகள தட்டுங்க. இல்லன்னா யாராவது இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ அவங்கள்ட்ட வந்து சொல்லுங்க. அப்படின்னாலுமே உங்களுடைய செயின வந்து யாருமே பறிக்க முடியாது. இது மூலமா வந்து நம்மளுடைய செயின் பறித்தல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கலாம். சரியா? இந்த வீடியோ பார்க்குற நீங்க, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த திருடர்கள பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய்.